அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆண்கள் தங்க நகை அணிகிறாங்க, தங்கப்பல் கட்டுறாங்க, அது நம்ம மார்க்கத்தில் கூடுமா? ஹலலத் அவர்கள் ஒரு கேள்வி வச்சுருக்கிறாங்க. அதாவது தங்கம் ஆண்களுக்கு கூடாது அப்படிங்கிற எல்லாரும் தெரிஞ்சது தான். தங்க நகைகள் பெண்களுக்கு ஆகமானது, ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டது. இந்த சட்டத்தை வச்சு தான் ஒரு கேள்வி வச்சுருக்கிறாங்க. சில ஆண்கள் தங்கப்பல் கட்டுறாங்கல்ல, இது கூடுமா? ஏன்னா தங்கம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது மார்க்கத்தில். தங்கப்பல் இதை செய்யலாங்க. ஆனால் இப்போது தான் அது கம்மி. அந்த காலத்துலலாம் அந்த கிராமங்கள் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக இந்த மலேசியாவுக்கெல்லாம் போக்குவரத்து உள்ளவங்கள்லாம் அந்த ஒரு பல் அப்படி வச்சுருப்பாங்க. ஏன்னா அது சபையிலையும் ஒரு அலங்காரம், வசதி உள்ளவர் தங்கப்பல்லே கட்டிட்டாள் அப்படின்லாம் இருக்கும். இந்த கிராமங்கள்லாம் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி அது இல்லாமல் போச்சு. வைங்க, யாரும் தங்கப்பல் கட்டுறது இல்லை இப்போது. ஏன்னா வேறு வகையான பல்கெல்லாம் நல்ல உயர்ந்த அமைப்பில் உயர்ந்த விலையில் உள்ள பல் செட்டுகள்லாம் இப்போ வந்துருச்சு. அதனால் இந்த தங்கத்துக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லைன்னு வச்சுக்கிறோங்களேன். சரி, இப்போது ஒரு ஆள் கட்டுறாரு, கூடுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக கூடுங்க. இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், தங்கம் தான் மார்க்கத்தை கூடாது, இது மட்டும் கூடுங்கிறீங்களே, தங்க பல்லு மட்டும் கூடுங்கிறீங்களே எப்படின்னு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க, அதனால் நம்ம கூடும் அப்படிங்கிறோம். அல்-ஃபஜா இப்னு அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு முன்னால் யௌமுல் குலாபுங்கிற ஒரு யுத்தம் நடந்துச்சு. அவங்க ஒரு சண்டை. அந்த சண்டையில் இவங்களுடைய மூக்கு துண்டிக்கப்பட்டு விட்டது. அதனால் அந்த இடத்துல வெள்ளியாலான ஒரு மூக்கை செய்து பொருத்தியிருந்தார்கள். ஆனால் துர்நாற்றம் வீச ஆரம்பித்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க, துர்நாற்றம் வீசுகிறது என்ன செய்யலான்னு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தங்கத்தால் செய்து பொருத்தி கொள்ளுங்கள் அப்படின்ட்டாங்க. அபூதாவுதிலே திருமிதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ தங்க பல் கட்டி கொள்வது கூடும் சொல்ல காரணம், மூக்கை தங்கத்தால் செய்து பொருத்தி கொள்ள சொல்லாங்கல்ல, அதனால தான் தங்கப்பல்லும் கட்டி கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ தடை செய்யப்பட்டதுங்கிறது அணிகலன்கள் நமக்கு என்னென்னு தெரியும், நகைகள், அதுதான் கூடாது. இது கூட ஏன்னா இது நிர்பந்தம் என்று ஆகிவிட்டது. தங்கத்தை தவிர வேறு எந்த பொருளில் நீங்கள் செய்யுங்க, கொஞ்ச நாள் ஆனாக்கா துருவாடை ஏற்படத்தான் செய்யும். ஆனால் தங்கம் போட்டால் அந்த துருவாடை வராது. இன்றைக்கி பல்சல்ட்டுகள்லாம் தயார் பண்ணுறாங்கல்ல, துருவாடே வராது. அந்த அளவுக்கு உயர்ந்த அமைப்பில் இப்போ தயார் செய்து அப்படிது. அப்போ அந்த காலத்தில் இப்படி இல்லை. அதனால் நிர்பந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சதுனால இப்பொழுது மூக்கு கூடும் என்றால் அதுபோல் பல்லும் கூடும் அப்படிங்கிற சட்டத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போல் இன்னொன்று நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். எப்படின்னு கேட்டால், தங்க நகை கூடாது, ஆனால் கோல்டு ஃப்ரேம் போடுறாங்களே, கண்ணாடி போடுறாங்களே, கோல்டு ஃப்ரேம், அதுபோல் கோல்டு வாட்ச்சு, அதில் உள்ள நம்ம தங்கம் கூடாது, இது கூடுமா? இது ஆண்கள் போல தான் செய்கிறாங்க, இதுவும் கூடும் தான். ஏன் அப்படின்னு கேட்டால், பொதுவாக சொல்ல முடியாது கூடும்னு. ஏன்னா இது நிர்பந்த அடிப்படையிலும் அல்ல. இன்னும் சொல்ல போனால் இது அணிகலன்களில் உள்ளது தான். வாட்செல்லாம் அணிகலனில் உள்ளது தான். அப்போ தங்கம் எப்படி யூஸ் பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம். தங்கம்டா சொல்கிறோம் கோல்டு வாட்ச்சு அப்படின்னு சொல்லி, கோல்டு ஃப்ரேம் சொல்கிறோம். எந்த அளவுக்கு இருக்கலாம்ங்கிறதும் சட்டம் இருக்குது. எப்படின்னு கேட்டால், அந்த பொருளை நெருப்பில் வச்சு உருக்குனா தங்கம் பிரித்து எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தங்கம் மேலே சேர்ந்துருக்கு, அப்படின்னா கூடாது. நீங்கள் நெருப்பில் உருக்குனா அதன் மூலமாக தங்கம் எல்லாம் பிரியாதுங்க அப்படிங்கிற அளவுக்கு மைனூட்டான அடிப்படையில் கொஞ்சம் தான் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் இது கூடும். ஏன் தங்கத்தின் சட்டம் அதுக்கு வராது. ஏன் உருக்குனாக்க தங்கம் வராதுல்ல. ஒரு கணிசமான அளவுக்கு அந்த வாட்சில் தங்கம் சேர்ந்துருந்தாலும் நெருப்பில் உருக்கும்போது, நம்ம போய் நெருப்பில் உருக்கல, அந்த அவர் அது கொண்டு இருக்கிறாங்கல்ல, தட்டான்னு சொல்லுவாங்க, வேறன்னு சொல்லுவாங்க, கொல்லன்னு சொல்லுவாங்க, ஆசாரின்னு சொல்லுவாங்க. ஆசாரி ரெண்டு வேலாம் இருக்குது. அந்த பலகையில் இருக்குது, அவங்களுக்கும் ஆசாரின்னு தான் சொல்லுவாங்க. பொற்கொள்ளன் இது ஆச்சு. ஏன்னா பொதுவாக கொள்ளன்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் இரும்பையெல்லாம் வச்சு நெருப்பில் வச்சு காய்ச்சுவாங்கல்ல, கம்பியெல்லாம் வளைக்கிறது, அவங்களும் கொள்ளன் தானே. அப்போ தங்கத்தை இவரும் நெருப்பில் தான் செய்கிறார், பொற்கொள்ளன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொற்கொள்ளர்கள் அந்த நம்ம கொடுக்குற இந்த கோல்டு வாட்சும் வச்சுக்கிறோங்க, நெருப்பும் இருக்கிறாரு, தங்கத்தை பிரிச்சிடணும். எப்படி இத்தனை கிராம் இதுலேருந்து எழுச்சோம் அந்தளவு பிரிகிற மாதிரி இருந்தால் அந்த தங்க வாட்சு கூடாது. நெருப்பில் வச்சாக்கா தங்கமெல்லாம் பிரியலைங்க அப்படின்னு சொன்னால் சும்மா இந்த பாலிசுக்காவலையும் சேர்க்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம், ரொம்ப கம்மின்னு அர்த்தம். இது கூடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்.